we are in the Entebbe Wildlife Conservation Center or simply the zoo. நம்ம இப்போது உகாண்டா என்டெபியில் இருக்கிற ஜூவில் இருக்கோங்க. அவங்க இதை வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சென்டர்னு சொல்கிறாங்க. பட் பேசிக்கலி இது வெறும் ஜூ தாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஜூ இல்லைங்க. என்னோடய யங்கர் டைமில் ஜூனா ஒரு சின்ன இடமா இருக்கும். அதில் எல்லா அனிமல்ஸையும் கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அட்லீஸ்ட் இந்த வண்டலூர் ஜூலாம் வந்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் பெரிய இடத்துல நல்ல நடப்பையில் விட்டாங்க. நல்ல அது மட்டும் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த டார்சான், ஃபேண்டம் இதை மாதிரி ஆளுங்க கூட நம்ம வளர்ந்தோம் இல்லை. நமக்கு ஜூன்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அனிமல் அதுதாங்க நம்ம மண்டையிலேயே வருது. இப்போ நம்ம அதுவும் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது அப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆசையில் இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. அதனால் இந்த ரீலில் உங்களுக்கு எல்லா சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பலைங்க. இது எவ்வளோ க்ரீனாக இருக்குது, எவ்வளோ காடு மாதிரி இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். உயரமான மரங்கள், எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வேண்டிய போர்டெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. பின்னால் தெரியுது பாருங்கள், அதுதாங்க அந்த விக்டோரியா லேக்கு. நாங்கள் முதல்ல பார்த்து அதிசயப்பட்டது இந்த மரம் தாங்க. இதுதான் இந்த ஏரியாவிலேயே இருக்கிற பழமையான மரமாக எல்டர்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 100 வருஷத்தை விட பழசு அப்படின்னு அந்த போர்டில் போட்டிருக்குது. இதே மாதிரி தான் ஒரு மரத்தை நம்ம அந்த பொட்டானிக்கல் கார்டன்லேயும் பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. பாருங்கள், கிட்டக்க போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். நல்ல 100 வருஷம் ஆனாலும் நல்ல அடர்த்தியாக இருக்குது. அதோட ட்ரங்கை பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. ஆனால் முக்கியமாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணது எதுன்னா, அந்த ஜூ விட்டு வெளியில் வர இடத்துல ஒரு பெரிய ஹாலில் நிறைய எக்ஸிபிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த ஏரியாவை பற்றின அந்த மரங்கள், அங்கே இருக்க மிருகங்கள், அதை பற்றிய விவரங்கள், அதோட ஹிஸ்ட்ரி, அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி அது மாறி இருக்குது, இதெல்லாம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை ஒரு சின்ன கேப்சியூலில் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் காட்டாமல் உங்களை சும்மா விட்டுற முடியுமா? அடுத்த ரீலில் எனக்கு பிடிச்ச ஒரு சில மிருகங்களை உங்களுக்கு கண்டிப்பாக காட்ட போகிறேங்க.